ஒரு ஜோக்கில் சொல்வார்கள், ரூம் போட்டு அவர் யோசிக்கிறாரா என்று. அதை போல் ரூம் போட்டு ரூபாய் நோட்டை எண்ணுகிறீர்களா என்று சொல்வது போன்ற ஒரு அமைப்பு. என்ன குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள் மூலமாகவும் சின்ன சின்ன உபத்திரங்கள் கொடுக்கும். காசு மேல காசு கொட்டுகிற நேரம் இது அப்படின்னு ஒரு பாடலில் வருகிறது. இப்பொழுது துலாம் ராசிக்கு இது நன்றாக ஒத்து போகிறது. கன்னி ராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஜோக்கில் சொல்வார்கள், ரூம் போட்டு அவர் யோசிக்கிறாரா என்று. அதை போல் ரூம் போட்டு ரூபாய் நோட்டை எண்ணுகிறீர்களா என்று சொல்வது போன்ற ஒரு அமைப்பு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ராசிக்கு குரு பார்வை என்பது பொதுவாக கன்னி ராசிக்கு எல்லோரும் சொல்வது. சரிங்க சார், அதை தவிர என்ன இருக்கு என்றால், ராசியாதிபதி புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய அமைப்பு. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதன் பெயர் பத்தர யோகம். சரிங்க சார். சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி, இதுவும் வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய அமைப்பு. இதையும் தவிர சாமர யோகம் அப்படின்னு இவர்களுக்கு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் அப்படின்னா, லக்னாதிபதி உச்சம் கேந்திரம் குருவின் பார்வை, இதற்கு பெயர் சாமர யோகம். அப்படின்னா நாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு சாமரம் வைத்து வீசுவது போன்ற ஒரு அமைப்பு. இல்லையே, இதெல்லாம் நாங்களே இதனால் வரைக்கும் மற்றவங்களுக்கு வீசிக்கிட்டு இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. நான் சொல்வதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விளக்கங்கள். இதையும் தவிர பர்வத யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இது என்ன சார் புதுசா இருக்கே, கேள்விப்படலையேன்னு யோசிக்காதீங்க. லக்னாதிபதியும் 12ஆம் வீட்டின் அதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்தால், லக்னாதிபதி புதன் 12ஆம் அதிபதி சூரியன், இது ரெண்டும் கேந்திரஸ்தானத்தில், அதாவது 1ஆம் வீட்டில் இருப்பதற்கு பெயர் பர்வத யோகம். இதைத்தான் என்னுடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் ரூம் போட்டு ரூபா நோட்டை எண்ணுவது என்று கொலோக்கியலாக சொல்லுகிறேன். இதையும் தவிர 10ஆம் வீட்டில் வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய், அசுப கிரகங்கள் பொதுவாகவே 10, 11ஆம் வீடுகளில் நிகரற்ற பலனை கொடுக்கும். சோ 10ஆம் வீட்டில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறார்கள். ராசிக்கு குருவின் பார்வை, ராசியில் இருந்த கேது குருவின் பார்வை விழுந்த பிறகு கெடுதலான பலன்கள் என்பது கட்டுப்படுகிறது. இந்த புதன் புத்திகாரகன், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியது. புதிதாக மின்னல் வேகத்தில் யோசனைகள் என்பது இவர்களுக்கு வரும். இந்த யோசனைகள் வெறும் யோசனைகளாக மட்டுமல்லாமல் அதனை வெளிப்படுத்தி பலரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இதனால் இவர்களுக்கு ஒரு பொது தளத்தில் இவர்களது குரலுக்கு ஒரு அங்கீகாரம், பாராட்டு, அது மட்டும்தான் என்று யோசித்துக் கொள்ள வேண்டாம். அதற்குண்டான சம்பளம், பிறகு வெகு நாட்களுக்கு இவர்களை புக் செய்யக்கூடிய அமைப்பு. அவரவர் தொழில் சார்ந்து புதிதான யோசனைகள், கல்வியில் புது சாதனைகள், தொழில்நுட்பத்தில் புது சாதனைகள், தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி வில் பி அட் இட்ஸ் பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. தனஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி, வரவேண்டிய அனைத்து பழைய பாக்கிகளும் இவர்களை தேடி வரும். பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் நான் ரூம் போட்டு ரூபா நோட்டை எண்ணக்கூடிய அமைப்பு என்று சொல்கிறேன். இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்து ஒரு இம்மூவபிள் அசெட்ஸ், நல்ல இடம் வாங்குவது, நல்ல வாகனம் வாங்குவது, அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குவது, உங்களது வயதை அனுசரித்து நகைகள் வேண்டும் என்றாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். புதனும் சுக்கிரனும் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் ஒன்றாக நமக்கு அமர்ந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு இளமை மாறாத தோற்றம் என்பது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். மேலும் அந்த அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல், அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. இதனால் நீங்கள் உங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அனுகூலமாக செய்து கொள்ள முடியும். மேலும் 6ஆம் இடத்தில் சனி என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருப்பது என்பது உங்களது வேலை சார்ந்த விஷயங்களில் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் புதிதாக நிறைய ஆர்டர்ஸ், ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தும்.
10ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் இவர்களது ஒர்க், அதாவது அது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள், இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். குருவும் இந்த ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கிறது. ஒரு சாப்பாட்டுல எல்லாமே இனிப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் காரம் இருப்பது போல் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற கிரகம், இந்த ராகு என்ன செய்யும் என்றால், இந்த ஆப்போசிட் ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும், குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள் மூலமாகவும் சின்ன சின்ன உபத்திரங்கள் கொடுக்கும். இதற்கு மேல் நான் இந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதாவது வார்த்தைகளில் கொடுக்க விரும்பவில்லை. ஒரு புது தொடர்பு, ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். யூ ஷுட் நோ வேர் யூ ஹாவ் டு டெல் நோ. எங்கே வேண்டாம் என்று நமக்கு சொல்ல தெரிய வேண்டும். அதனை நீங்கள் கவனமாக கையாளுங்கள். கணவன் மனைவி உறவுகளில் கூட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும். கவனமாக புத்திசாலித்தனமாக இருப்பது என்பது மௌனமாக இருப்பதுதான். ஏனென்றால் ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது கொஞ்சம் உஷ்ணம் என்பது சில நேரங்களில் வார்த்தைகளில் கூட வெளிப்படும். புத்திசாலித்தனமாக இருங்கள். இந்த மாதம் நான் சொல்வதை போல் ரூம் போட்டு ரூபாய் நோட்டை எண்ணி பழைய கடன்களை எல்லாம் அடைத்து புத்திசாலித்தனமாக சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கவனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலா ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்திருக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த துலா ராசிக்கு நல்ல பலன்கள். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், துலாம் தூள் கலப்பும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காசு மேல காசு கொட்டுகிற நேரம் இது அப்படின்னு ஒரு பாடலில் வருகிறது. இப்பொழுது துலாம் ராசிக்கு இது நன்றாக ஒத்து போகிறது. என்னவென்றால், ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி என்பது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு. துலா ராசிக்கு இதைத்தான் மாளவிகா யோகம் என்கிறார்கள். இது என்னப்பா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, பாட்டுல டான்ஸ் ஆடுற மாளவிகா மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். சுக்கிரன் ஆட்சி என்பது மாளவிகா யோகம். சரி, இதையும் அடுத்து வேற என்ன என்றால் சங்க யோகம் அப்படின்னு ஒரு யோகம். இது என்ன, சங்க கமலன் மட்டும்தான் எனக்கு தெரியும். இது என்னப்பா சங்க யோகம் என்றால், 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று கேந்திரம். அதாவது 5ஆம் அதிபதி சனி சொந்த வீட்டில் ஆட்சி, 6ஆம் அதிபதி குரு சனிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் கேந்திர பலம். இதனால் இவர்களது உத்தியோகத்தில் உயர்நிலை, இவர்களுக்கு வருமானம், பதவி உயர்வு, அந்தஸ்து, அபிவிருத்தி அனைத்தும் ஏற்படும். துலாம் தூள் கலப்பும் என்று சொல்வதற்கு இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்பொழுது குரு வக்ரம் அடையவிருக்கிறது. இந்த குரு வக்ரம் என்பது முதல் தரமான ராஜயோகத்தை துலாம் ராசிக்கு ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. ராசியில் சுக்கிரன் என்பது இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி மேல் வெற்றி. நாம் மேஷத்துக்கு சொன்னோம் அல்லவா, ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். இங்கு ராசியில் சுக்கிரன் சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புது பொலிவு, புது பைக்கு, புது காரு, புது வீடு, இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக் கொள்ளலாம், புது பாய் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். அனைத்து விஷயங்களிலும் நாம் ஒரு காந்தம் எவ்வாறு ஒரு இரும்பை ஈர்க்கிறதோ அதை போல் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. திருமணமானவர்கள் கவனமாக தங்களது வாழ்க்கை துணைவரை பார்த்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு டிஸ்கிளைமர், பொறுப்பு துறப்பு என்று போடுகிறார்களே, அவ்வாறு எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் அனைவரையும் நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வார்த்தைகளால், செல்வத்தால், அறிவாற்றலால், நமது கலை நயத்தால், கலை நுணுக்கத்தால், நல்ல பாட்டு பாடக்கூடிய அமைப்பு, நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நாம் பர்ஃபார்மன்ஸ் என்று பண்ணும் பொழுது பலர் நம்மை ரசித்து பாராட்டி நம் பக்கம் காந்தம் போல் ஒட்டி கொள்வார்கள். பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. பிளஸை எவ்வாறு ஜாஸ்தி செய்து கொள்ள வேண்டும், அந்த மைனஸை எவ்வாறு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் உங்களது புத்திசாலித்தனத்தால் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லை. தனஸ்தானாதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி திரிகோண பலம். இதனால் இவர்களுக்கு வருமானம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இவர்களது வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும்.
கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். இது மட்டுமல்ல, இதனால் வரை இவர்கள் வாங்கின கடனையும் வெகு சீக்கிரமாக அடைத்து விடுவார்கள். நான் சொன்னது போல் தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார், வெற்றி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் தனம் வெற்றி என்ற இந்த இரண்டு விஷயமுமே இவர்களுக்கு அபிவிருத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் வயதை அனுசரித்து குட் நியூஸ் என்பது ஏற்படும். ஒரு மாற்றம், ஏதாவது அவர்களது கல்வியிலோ அல்லது வேலையிலோ அல்லது அவர்களது வியாபாரத்திலோ ஏதோ ஒரு புதிய நுணுக்கத்தை அவர்கள் கையாள்வார்கள். அதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. 6ஆம் வீட்டில் ராகு என்பது நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், உபஜய ஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் நல்ல நிகரற்ற லாபத்தையும் வெற்றி மேல் வெற்றியையும் கொடுக்கும். நிறைய புதிய ஒப்பந்தங்கள், குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், இந்த யூடியூப் போன்ற விஷயங்கள், திரைப்பட துறைகள், இசை நாடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், கவிதை எழுதுவது, பாடல் எழுதுவதெல்லாம் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டம். அஷ்டமத்தில் குரு மறைகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவர்களுக்கு கெட்டவன் கெடுவது என்பதும் 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வருவது என்பதும் திடீர் ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. மேலும் இங்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் இவர்களுக்கு குருவின் பார்வையில் கட்டுப்படுகிறது. 12ஆம் வீட்டில் புதன் ஆட்சி என்பது இவர்களுக்கு ஒரு தோஷமாக இருக்காது. அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல யோகமாகத்தான் செயல்படும். அதாவது ஒரு செலவு செய்தாலும் அந்த செலவின் மூலம் ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு, வெளிநாடுகளில் நல்ல டெபாசிட் செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு குடியேறுவது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, வெளிநாடுகளில் இருந்து வியாபாரத்துக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரி, அதுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இவர்கள் உள்நாட்டுக்கு இறக்குமதி செய்வது, புதிய புதிய தொழில் யுக்திகளை எடுத்துக்கொண்டு வந்து உள்நாட்டில் இறக்குமதி செய்வது என்ற அனைத்து விஷயங்களுமே நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும். 12ஆம் வீட்டில் சூரியன் என்றாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அந்த வரிகள் கட்டுவது அல்லது கார்பரேஷன் டாக்ஸ் கட்டுவது போன்ற விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், வெகு நாட்களுக்கு பிறகு துலாம் ராசி தூள் கலப்பக்கூடிய ஒரு அமைப்பு. பிரமாதமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.